மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காவல்துறை என்பது நம்முடைய பாதுகாப்புக்கு, மக்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு துறை. இந்த துறை தப்பானவர்கள்ட்ட மக்களை, பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம். அவர்கள் தவறுகள் எங்க நடந்தாலும் போய் தட்டி கேட்கணும். அதே நேரத்தில் எங்கேயும் தவறு நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், பெரும்பாலும் காவல்துறை குறித்து வருகிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவிகளை மட்டும்தான் கொடுமைப்படுத்துவாங்க. அப்பாவிகளை மட்டும்தான் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னா அடிச்சே கூட கொல்லுவாங்க. மோசமான ஒரு நிலைக்கு பலர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எங்கோ ஒன்று ரெண்டு நடக்கும். ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறை மீது பழி போடுவாங்க. நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க, நேர்மையான காவலர்கள் இருக்காங்க. பல நேரங்களில் நம்மளே நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம், பல உதவிகள் செய்கிறவங்களை பார்க்குறோம். பல விஷயங்கள் அங்கேயும் இருக்கு. யாரோ ஒரு சில அதிகாரிகள் அல்லது ஒரு சில காவலர்கள் செய்கிற ஒரு தவறான நடவடிக்கை ஒட்டுமொத்தத்தையுமே பழி சொல்லாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு இருக்கு இல்லையா? ஏன் இவ்வளவு தூரம் காவல்துறை குறித்து ஆரம்பிக்கும் போதே இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம்? அப்ப ஏதோ காவல்துறை பத்தி ஏதோ சொல்ல போறீங்க அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு தோணுது இல்லையா? உண்மைதான். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மனம் கனத்து போச்சு. அது அந்த அந்த பரிதாப உணர்ச்சியை விட பதட்டமும் பயமும், ஐயோ இவ்வளவு மோசமான மிருகத்தனமான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு பதட்டப்பட்ட விஷயம் திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு. அப்பாவி, அது கோவில் காவலாளியாக வேலை பார்த்து கொண்டது அஜித்குமாரை அடித்தே கொன்றார்கள். அதுவும் தலையிலேயே லட்டியால் அடிச்சு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த உடம்புல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா 48 இடங்கள்ல காயம், உள்காயம், ரத்தம் கட்டி இருந்தது, இதனால் உயிரிழப்பு அப்படின்னு ஒரு தகவல்னா, நம்ம வீட்டு பையனா இருந்தா, நமக்கு தெரிந்தவர்களா இருந்தா நாம அந்த வேலையை செய்வோமானா, அந்த மனித மிருகங்கள், போலீஸ்காரர் என்ற பேர்ல இருந்து, தனிப்படை போலீஸ்காரர்கள் என்ற பேர்ல இருந்து அந்த கொடுங்கோல கேவலமான ஜென்மங்கள், அந்த நாய்களை அப்படிதான் நம்ம சொல்லணும். அது நாய் தான், அது ஏவல் நாய்கள். எவனோ ஒரு அதிகாரி சொல்லிட்டான உடனே ஈவிரக்கம் இல்லாம ஒரு கொடூரத்தை அரங்கேற்றிய அந்த நாய்களை இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. ஏன் அவங்களை நாய்களோடு ஒப்பிடுறேன்னா, நாய்கள் மன்னிக்கணும், நாய்கள் தப்பா நினைக்க, நீங்க நன்றி மிக்கவர்கள். ஆனா இதுங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டாலே எல்லாம் உடனே வீரம் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்பாவி மேலதான். ஏன் பெரிய வசதி படிச்சவங்ககிட்ட காட்டுவீங்களா உங்க வீரத்தனா? காட்ட மாட்டாங்க. அது கேவல பிறவிகள், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இது என்ன நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருபுவனம் காளியம்மன் கோவில், அந்த கோயில்ல மடப்புறம் காளியம்மன் கோயில்ல என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறக்கவே மாட்டோம். நம்ம திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோயில்னா எல்லாரும் டக்குன்னு அஜித்குமார் தான் நினைவுக்கு வருவாரு. கடந்த ஆண்டு ஒரு நிக்கிதா என்கிற ஒரு பெண்மணி அவங்க அம்மாவோட கோயிலுக்கு வராங்க. அந்த பெண்மணி யார் என்பது பின்னாடி தான் தெரியுது. இவ்வளவு கொடூரமான ஒரு கேவல பிறவியா அந்த பொம்பளை அப்படின்னு நமக்கு பின்னாடி தான் தெரிய வருது. ஒரு பணப்பிசாசு, பணத்துக்காக யார வேணாலும் ஏமாத்தும் அந்த பொம்பளைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுவரை அந்த அந்த பெண்மணி மீது எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்காதது என்ன காரணம்னே தெரியல. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கார அந்த பொம்பளை அப்படின்னு நமக்கு தெரியல. அப்ப திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியும் பழியும் அந்த பொம்பளையால வந்திருக்கா. இன்னும் அந்த பொம்பளை பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். ஒரு கொலை பண்ணியிருக்கா, கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கா, பல பேரை ஏமாத்தி காசு பார்த்திருக்கா. இத்தனைக்கும் ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய தலைவர்னு ஒரு குறிப்பிட்ட கட்சி வச்சிருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணி ஏமாத்திருக்கா. அவரே சொன்னார், ஆமாமா அவ என் பொண்டாட்டியாதான் இருந்தா, கல்யாணம் பண்ணேன், ஆனா ஒரே முதல் நாள் அன்னைக்கே ராத்திரி அன்னைக்கே ஓடி போயிட்டா, நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லி அவர் இப்ப சொல்றார். அன்னைக்கு அவர் சாதாரணமா இருந்தார், இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. அதனால அவர் பேர் சொல்ல விரும்பல. நான் இந்த மாதிரி கேவல பிறவியா இருக்கிறா. என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ள அவங்க அம்மாவோட போகும்போது அவங்களுக்கு வயதானவர்கள் நடக்க முடியலன்னு வீல் சேர்ல கூட்டு போறாங்க. எல்லா கோயிலுமே வீல் சேர் தள்ளிட்டு போனா காசு கேட்பாங்க, காசு கொடுப்பாங்க. இது வழக்கமா நடக்கிறது. அங்க ஏற்பட்ட வாய் தகராறுல அஜித்குமார் எல்லாரும் நாங்க 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு நீங்க 100 ரூபா கொடுக்குறீங்க, 10 500 ரூபா கொடுங்கன்னு கேட்ட மாதிரி ஆகும். அதில் ஏற்பட்ட வாய் தகராறுல நான் யார் தெரியுமா, அவனு என்ன பண்றேன் பாரு தெரியுமான்னு சொல்லி வெளியில அந்த காரை பார்க்கிங் பண்ண சொல்லி கொடுத்த விஷயத்த அவங்க அழகா ஸ்மார்ட்டா ஒரு திரைக்கதை உருவாக்கி, அந்த காரை நான் கொடுத்தேன் இவங்கிட்ட, இவன் கொண்டு போய் என்னுடைய கார்ல இருந்த நகையை திருடிட்டு போயிட்டான்னு ஒரு திருட்டு பழியை சொல்லி அவனை மறுநாளே மடப்புறம் அந்த திருபுவனம் போலீஸார் அவனை பிடிச்சிட்டு போய் கோயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை பிடிச்சிட்டு போய் செம்ம அடி அடிச்சு மறுநாளே அவன் அடிச்சது அடியில செத்து போயிட்டான். இந்த கொலையை மறைப்பதற்கு போலீஸ் ரொம்ப பெரிய யோகியம் மாதிரி அவனுங்க ஒரு டிராமா போட்டானுங்க. அவர் வலி பொந்துருச்சு, கீழே விழுந்துட்டான், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய டிராமாலாம் போட்டாங்க. இடையிலேயே அது ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துருச்சு. பாத்ரூம் யாரோ ஒருத்தர் எடுத்த ஒரு வீடியோ
அவனை போலீஸார் அடிக்கிறது, மண்டையிலேயே அடிக்கிறது. அந்த ராஜான்னு ஒரு நாய் இருக்கு. இது முதல்ல இந்த 5 நாய்களை பத்தி சொல்லிடுவோம் நம்ம. இந்த போலீஸ்கார நாய்கள், இந்த போலீஸ் பதவியை பறிச்சுன்னவங்க, அவனுக்கு இனிமே போலீஸா இருக்க தகுதி இல்லை, தனிப்படை போலீஸா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள். அவங்க எல்லாம் யார் யார் அப்படின்னு சொன்னா, சங்கர மணிகண்டன் ஒரு கேரக்டர், ஆனந்த்னு ஒரு கேரக்டர், ராஜான்னு ஒரு கேரக்டர், கண்ணன் ஒரு கேரக்டர், பிரபுன்னு ஒரு கேரக்டர். இந்த 5 பேர் தான் இவன் அடிச்சு கொண்ட கொலகார நாய்கள். இதுல ராஜா தான் இருக்குதுலே ஏவன் அக்யூஸ்ட், அவன் தான் போல இருக்கு. அவன் தான் ஏறி மிதிச்சிருக்கான், நெஞ்சிலே மிதிச்சிருக்கான். அதெல்லாம் ஜென்மமா தெரியல. அதெல்லாம் என்ன குடும்பம், சோறு தான் தின்றியா, வேற என்னடா தின்றேன்னு தான் கேட்க தோணுது நமக்கு. இந்த 5 பேரும் இவனை கொடுங்குள்ளா சித்திரவதை பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்தி அவன் செத்து போயிட்டான். அந்த அஜித்குமார் அந்த கொலையை மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இவனையே அந்த 5 பேரும் அடிக்கிறாங்க. தனிப்படை போலீஸார். இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னா, அந்த சிவகங்கை எஸ்பி சொல்லி, சிவகங்கை எஸ்பி சொன்னதன் அடிப்படையில அங்க டிஎஸ்பி அவருடைய உத்தரவின் பேரை இந்த தனிப்படை வந்து டிஎஸ்பியோட தனிப்படை. டிஎஸ்பி சொல்லி இந்த தனிப்படை வந்தது. இந்த சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனை ஆன உடனே எஸ்பியை டிரான்ஸ்பர் போட்டாங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப ஜெயில இருக்காங்க. இந்த 5 குடும்பம், இந்த கொலகாரன் நாய்களுடைய குடும்பங்கள்லாம் ரோட்ல வந்து எங்க வீட்டுக்காரர் சொன்னதை தான் செஞ்சாரு, இதை என்ன சொன்னது செஞ்சாரு, அடிச்சு கொல்ல சொன்னா அடிச்சு கொண்டுருவீங்களா? மனுஷன் ஜென்மமே இல்லையா நீங்கெல்லாம்? அந்த குடும்பம் வந்து ரோட்ல சண்டை போட்டுச்சு, ரோட்ல போராட்டம் பண்ணாங்க. காவல்துறை அதிகாரி ஆபீஸ் முன்னாடி போய் போராட்டம் பண்ணாங்க, எங்க வீட்டுக்கார விடுதலை பண்ணணும்னு. ஆனா நீதிமன்றம் இதுவரை அவர்களுக்கு பிணை கொடுக்கல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்து பிணை கேட்டு அவங்க வந்து ஜாமீன் கேட்டு மனு பண்றாங்க. நீதி அரசர் அவங்கள ஆல்ரெடி வந்து இது வந்து சிபிசிஐடி உத்தரவு போட்டாங்க. அப்புறம் சிபிசிஐடி வேணாம், சிபிஐக்கு மாத்துங்கன்னு வந்து கோரிக்கை எழுந்துச்சு. பெரும் கண்டன குரல் வந்தவொடனே சிபிஐக்கு மாறிச்சு வழக்கு. சிபிஐ அந்த வழக்கை விசாரிச்சுட்டே இருக்காங்க. விசாரணையினுடைய அந்த அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை படித்து பார்த்த நீதிபதி மிகுந்த மன உளைச்சலாகி அவங்க ரொம்ப பயங்கர கோபமாகி இந்த போலீஸ்க்கு பாடம் சொல்லியே கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றங்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. ஏன்னா காவல்துறையும் ஏறக்குறைய அரசு நிர்வாகம் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல வரும். அப்ப போலீஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா யாருக்கு பாடம் சொல்லி கொடுப்பீங்க? அப்போ நீங்க வந்து முதலமைச்சருக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன்னு தானே அர்த்தம். அது அப்படிதான் வரும், அப்படிதான் எடுத்துக்க தோணும் நமக்கு. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த எஸ்பியும் முடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த ஆள் சொல்லிதான் இந்த தனிப்படை தான் போச்சு. இந்த தனிப்படையை கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே தனிப்படை வைக்க கூடாது, இந்த மாதிரி சீருடை இல்லாம யாரையும் போய் பிடிக்க கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் அது காத்தோடு அந்த 2 மாசம் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இன்னும் தனிப்படை இருக்கதான் செய்து, இன்னும் பல இடங்கள்ல அந்த வேலையெல்லாம் பார்க்கதான் செய்யறாங்க. இன்னும் பல இடங்கள்ல கொடுமைகள் செய்யதான் செய்யறாங்க. இன்னும் அடக்குமுறை இருக்கு. கேட்டா குற்றவாளி எப்படி நாங்க தடுக்கிறது? அடிச்சாதானே அவன் திருந்துவான், அடிச்சாதானே அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும். நீங்க வந்து அடிக்கவே கூடாதுன்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சப்பகட்டு கட்டுறதுக்கும் செய்வாங்க. அப்பாவிகளை நீங்க அடிக்க சொல்லி உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா? முதல்ல குற்றவாளிகளே அடிக்கக்கூடாதுன்றது தான் சட்டம். அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துங்க, நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை காலம் முடிஞ்சு அவன் வெளியே வந்தான்னா திருந்தினான்னா பார்ப்பான், இல்லைன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போவான். இதுதான் அவனுடைய ரொட்டீன் லைஃப். குற்றங்களை, எல்லா குற்றங்களையும் எல்லாரும் தடுத்துட முடியாது. ஏன்னா குற்றங்கள் வந்து செய்யறவங்க தானா திருந்தாத வரைக்கும் எதுவுமே மாற போறது இல்லை. ஆனால் அப்பாவிகள் தொடர்ச்சியாக மாட்டிக்கிறதும், அப்பாவிகள் வந்து சாகடிக்கப்படுறதும், அப்பாவிகள் வந்து கொல்லப்படுறதும் காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இதே மாதிரி ஒரு நிலை வந்து கடந்த வைரஸ் காலகட்டத்தில் நீங்களும் நானும் யாரும் மறந்திருக்கவே முடியாது. ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும், அவங்களும் எந்த குற்றமும் செய்யாத ஒரு நபர். வைரஸ் நேரத்துல கடை திறந்து வச்சுட்டான், நேரத்தை தாண்டி கடை திறந்து வச்சுட்டான்ற ஒரே குற்றத்துக்காக அப்பா முன்னாடி பையனையும் பையன் முன்னாடி அப்பாவையும் நிர்வாணப்படுத்தி அடிச்சே. ஆனா அவர்களுக்கு நடக்க முடிகிற அளவுக்கு அவர்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து ஜெயில போட்டு, ஜெயில இருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க மூச்சிறைப்பு ஏற்பட்டு செத்து போயிட்டாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே சொன்னார். அவர் காவல்துறை தான் அடிச்சு கொண்டுச்சு. ஆக காவல்துறை என்பது எந்த ஆட்சி மாறினாலும் மாறல, அவங்க ஒரே மாதிரிதான் இருக்காங்க. அவர்கள் ஏவல் நாய்களா தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யார் கீ கொடுக்குறாங்களோ அந்த வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்றது எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு அது பொருந்தது, திமுக ஆட்சிக்கும் பொருந்தது. அப்ப காவல்துறை மீதான இந்த கரும்புள்ளிக்கு, இந்த மாதிரியான செயலுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னா, காக்கி சட்டை போடுற ஒருத்தரும் பொறுப்பேற்றுக்கணும். நீங்க சட்டை போடும் போது உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உங்களை சுற்றத்தார் இருக்காங்க, உங்களை சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன உணர்வோடு நீங்க அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு காவல் பணிக்கு வந்தீங்கன்னா நீங்க நேர்மையா இருப்பீங்க. மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா மிருகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
மிருகம் வந்து வளர்த்தவனே கூட கடிக்கும் சமயத்துல. நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். நாய்கள் வந்து எஜமானே கடிக்கும். அது மிருகம், அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான். அது கமாண்டிங்ல சொல்லும். ஒருவேளை அவன் அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு உணவு வைக்கல அல்லது சரியான நேரத்துக்கு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலைன்னா அது ஆத்திரத்துல முதலாளினும் பார்க்காது. அவருக்கு தெரியுமா, அதாவது இவர் முதலாளி எஜமா பார்க்குமா, தெரியாது, கடிச்சு கொதறிடும். அது வளர்த்தவனை பார்க்குற மாதிரி அது என்ன செய்தோ அது மாதிரி தான் இந்த காவல்துறையில ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி வந்து ராஜா மாதிரியான கேவல பிறவிகள், சங்கர மணிகண்டன் மாதிரி, ஆனந்த் மாதிரி, கண்ணன் மாதிரி, பிரபு மாதிரியான ஏவல் நாய்களால எல்லாருக்கும் கெட்ட பேர். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க யாரையும் வெளியே விடக்கூடாது. ஆயுசுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது. ஆயுசுக்கும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும். சிறையில சாகும் வரை சிறை தண்டனை கொடுக்கணும்ன்ற. ஏன்னா அவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க அஜித்குமார். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? எதிர்த்து கேள்வி கேட்டான், உழைச்சதுக்கு காசு கேட்டிருக்கான், தள்ளிட்டு போனது காசு கேட்டிருக்கான். நீ சம்பளம் வாங்குற ஆளு உனக்கு என்ன திமிருனா? எனக்கு யாரும் அதிகாரம் தெரியுமா, அதிகார மட்டத்துல எனக்கு ஆள் இருக்குன்னு அந்த பொம்பளை, அந்த மானகட்ட பொம்பளை இங்க யாருக்கோ போன் பண்ணிருக்கா. ஏங்க அரசாங்கம் நினைச்சா கண்டுபிடிச்சிடலாங்க அந்த யார் அந்த நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் அந்த சார்னு பெரிய பரபரப்பு ஓடிச்சு. இப்ப இதுல வந்து நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. இப்ப சுமூட்டாவா இந்த வழக்கு எடுத்து நடத்துறாங்க. நீதிமன்றம் இதுல தலையிட்டு போலீஸுக்கு பாடம் புகட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. வெறும் பாடம் போலீஸ்க்கு மட்டும் புகட்டினா பத்தாது, போலீஸுக்கு தூண்டி விட்டான் பாருங்க ஒருத்தன். அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்துட்டு போட்டான், நமக்கு என்ன இருக்கு அதனால? அவனையும் முடிக்கணும். இந்த கொலைக்கு அவன் தான் முதல் காரணம். அவன் சொல்லிதான் அந்த போலீஸ் செஞ்சிச்சு. அந்த நபர் யாரோ ஒரு அந்த கேடுகட்ட பிறவி இந்த மாதிரி இந்த பொம்பளை சகவாசத்தினால அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த பொம்பளை யார்கிட்ட சொன்னான்றத இதுவரை வெளியில வரவே இல்லை. என்ன பெரிய ரகசியம், ராணுவ ரகசியம். யார் இந்த நிகிதா? அவரு டீச்சர், ஒரு பேராசிரியர், அவ்வளவுதானே. அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு, அவ்வளவு பெரிய ஆணவம், அவ்வளவு பெரிய அதிகார பலம் இருக்கு. அப்ப அவளை நேரம் நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோமா? அவளை சாத்திருக்கணும், 4 சாத்து சாத்திருக்கணுங்க. அவ ஏற்கனவே மோசடி வழக்குல சிக்க வேண்டிய நபர். பல பேர் பணம் வாங்கி ஏமாத்திருக்கா. அந்த மோசடி வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏகப்பட்ட ஆவணங்கள் வெளியாச்சு. கரிகாலன்னு ஒரு தம்பி யூடியூப்ல வந்து பயங்கரமா அடிச்சு பொழந்து கட்டினாரு, ஆதாரங்கள்லாம் எடுத்து போட்டாரு. ஆனா அந்த பொம்பளை மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கா, அரசு வேலை பார்த்துட்டு இருக்கா. அதான் பெரிய கொடுமை. அரசு கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ ஆத்தாக்காரி நல்ல பொம்பளையானே தெரியல. என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கா பிள்ளைய பாருங்க. இவ பொம்பளை கிடையாது, மோசடி பேர் வழி கொலகாரி. இந்த அஜித்குமார் கொலைக்கு அவளும் உடந்தை, அவளை அரெஸ்ட் பண்ணணும். இப்ப நீதிமன்றம் கேள்வி கேட்டு இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், சம்பவம் நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. நீதிமன்றம் அந்த கேள்வி கேட்டுச்சு, போலீஸுக்கு பாடம் புகட்டுவோம்னு கேள்வி கேட்டு 2 நாள் ஆயிடுச்சு. இதுவரை அந்த நிகிதாவை பிடிக்கல, அவளை அரெஸ்ட் பண்ணல. அப்ப அவ்வளவு பெரிய வானலாவே அதிகாரம் படைத்தவளா நிகிதா? அவளுக்கு அவ யாருக்கு போன் பண்ணா? செக்ரட்டரியேட்ல அந்த தலைமைச் செயலகத்தில் அவ யாருக்கு போன் பண்ணா? யார் மூலமாக அந்த எஸ்பிக்கு உத்தரவு போனது? அந்த எஸ்பி வந்து டிஎஸ்பிக்கு என்ன உத்தரவு போட்டார்? டிஎஸ்பி என்ன சொல்லி இவர்கள் அந்த இவனை கூட்டு போய் அடிச்சே கொண்டு இருக்காங்க. கொலை செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு பெரிய வெறி கொடுத்தது யாரு? என்ன உத்தரவு? அப்ப வந்து அப்பாவியா இருக்கிற ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டா நம்ம யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பது என்ன மாதிரியான மனநிலை? இதை திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சுன்னா, அந்த சம்பவம் பெருசாச்சு, பரபரப்பா ஆச்சுன்னு அவருடைய சகோதரன் நவீன்னு சொல்லிட்டு அந்த நவீனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை, அவன் என்ன படிச்சிருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசாங்கத்துல வந்து வேலை கொடுத்து அந்த விஷயத்தை அப்போதைக்கு அப்படியே ஆற போட்டாங்க. அவங்களும் அரசு வேலை கிடைச்சிச்சுன்னு அரசாங்கத்துக்கு எந்த குறையும் சொல்லாம அவங்களும் அமைதியாயிட்டாங்க. இது வந்து ஏற்புடையதா அப்படின்னா நிச்சயமா ஏற்புடையது இல்லை. ஒரு உயிருக்கு அப்ப நீங்க ஒருத்தரை கொன்னுருவீங்க, கொன்னுட்டு அரசு வேலை கொடுத்துட்டா சரியாயிடுமா? அப்படின்னா அந்த கொலைக்கு பாதகமானதுக்கு காரணமான எல்லாருக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்ய வேண்டியது இந்த திமுக அரசாங்கத்தினுடைய முழு முதற் கடமை. அப்ப இந்த போலீஸை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதுல இன்னும் தீவிரமாக நடவடிக்கை. அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு அவர் எடுத்துக்கொண்டால் அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும், தேர்தலில் ஒரு எதிர்வினை ஆற்றும். இப்ப நீங்க 41 பேர் செத்து போயிட்டான். விஜய் வேடிக்கை பார்க்க வந்து அப்பாவி 41 பேர் செத்து போயிட்டான். அந்த 41 பேர் செத்து போன விஷயத்துல இதுவரை அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களா இருக்கிற மிக முக்கியமான குற்றவாளியா இருக்க வேண்டிய நபர் விஜய், அவர் மேல வழக்கு கூட போடல, அவரை குற்றப்பத்திரிகை கூட சேர்க்கல, அவரை சார்ஜ் ஷீட்ல கூட சேர்க்கல, அவரை வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அப்ப அவரை காப்பாத்துற வேலையை செய்த திமுகவுக்கு விஜய் நன்றியுடன் இருக்காரானா
திமுக தான் திட்டிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான மானக்கேடான ஒரு மனுஷனா இருப்பார் விஜய் யோசித்து பாருங்க. என்னன்னா நீங்க திருபுவனம் காவல் பஞ்சாயத்துக்கும் விஜய்க்கு என்ன கம்பேர் பண்றீங்கன்னா மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார்னு ஒரு முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா அந்த முதலமைச்சரை தீய சக்தின்னு பேசி தெரியுது இந்த மானங்கட்ட ஜென்மம் விஜய். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஒரு கொலை 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா குற்ற உணர்ச்சி இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மலேசியால போனா குத்தாட்டம் போடுறான், இங்க வந்தா டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், ஆடுறான், பாடுறான். அந்த உணர்வே இல்லை. அப்ப மனித மனங்கள் எவ்வளவு மரக்கட்டையாக மரத்து போயிருக்குன்றது இந்த விஜய் மாதிரி நபர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஜித்குமார்ல இது கைது பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆனால் ஜெயராஜ் பெனிக்ஸ் விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் தீர்வு ஒண்ணுமே நடக்கவே இல்லை. அதுல சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணாங்க, ஜாமீன்ல வந்துட்டாங்களா என்ன கன்றாவி தெரியல. அந்த வழக்கு அப்படியே எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு பாருங்க. வைரஸ் காலகட்டம் நடந்து கிட்டத்தட்ட நம்ம 4-5 ஆண்டுகளை கடந்துட்டோம். 2026 இருக்கோம். 2020-21 காலகட்டம். அது இத்தனை ஆண்டுகளாக அந்த வழக்கு அப்படியே இருக்கு. ஏன்னா காவல்துறை காப்பாற்றுற வேலையை மட்டும் தான் காவல்துறை பண்ணும், அரசாங்கம் பண்ணும். ஏன்னா அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறை காவல்துறை. அப்ப காவல்துறையில் இருக்கிற இந்த மாதிரி புல்லுருவிகள், இந்த மாதிரி கொடுங்கோலர்கள், இந்த மாதிரி கேவல பிரிவுகளை எல்லாம் நீங்க கடுமை காட்டினால், ஒருவேளை ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு நடந்த சம்பவத்துல நீதிமன்றம் தலையிட்டு காவலர்களுக்கு உரிய தீர்ப்பை வழங்கி காவல்துறை மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைத்து அவர்களை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அஜித்குமார் சம்பவம் நடந்திருக்காதோ அப்படின்னு கூட என்ன தோணுது. ஏன்னா நம்ம மக்களை பொதுமக்களை அடிச்சு அப்பாவை அடிச்சு கொன்னோம்னா நாமும் ஜெயில போயிடுவோம், நமக்கும் காலத்துக்கும் களி திங்கி விட்டுருவாங்க, நம்ம கெத்தாலாம் தெரிய முடியாது, காவலர்கள் நம்மன்னு சொல்லி அந்த கெத்துல இருக்க முடியாது, எல்லாருக்கும் உண்டான சட்டம் நமக்கும் அப்ளிகல் ஆகும், நமக்கும் அந்த சட்டம் நமக்கும் நம்ம இதுவும் பாயும் அப்படின்ற பயம் அந்த போலீஸாருக்கு வந்திருக்கும். ஆனா அதை செய்ய தவறியதால் இன்றைக்கு ஒரு அஜித்குமார் மரணம், நமக்கு தெரிந்த அஜித்குமார் மரணம், எத்தனையோ லாக்அப் டெத்துகள் நடக்குது. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மட்டும் 24-25 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. அதுல லாக்அப் டெத் அப்படின்றது இது கொடுமையான மரணம். இது லாக்அப் டெத் கிடையாது. லாக்அப் கொள்ள அடிச்சு கொள்ளல. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. அது ஏற்கனவே நடந்த ஒரு ஒரிஜினல் உண்மை சம்பவம். ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை அப்பாவி, இதுதான் கேட்பாரற்று இருக்கிற சமூகத்தை சேர்ந்த யாரவனாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க அடிச்சு கொண்டா கூட கேட்க நாதி இல்லை அப்படின்ற மாதிரியான நிலையை மிக தெளிவாக மிக அழகாக வலியோடு விவரித்தது அந்த படம் ஜெய் பீம். அந்த படத்துல நடந்த சம்பவங்கள் மாதிரி பல இடங்கள் இன்னும் நடக்குதுன்றது அதெல்லாம் உதாரணம். சினிமா ஊர் உலகத்துக்கே காட்டின பிறகு கூட இந்த போலீஸ் திருந்தல, காவல்துறை இந்த மாதிரி ராஜாக்கள் மாதிரி, சங்கர மணிகண்டன் மாதிரி, ஆனந்த் மாதிரி, பிரபு மாதிரி கேவலமான பிறவிகள் இருக்கிறாங்க, கொடுமையான மனித ஜென்மங்கள் இருக்குது அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. இப்ப இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்கிற நடவடிக்கை மிக மிக ஏற்கத்தக்க ஒரு விஷயம். அது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லுது. அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும், காவலர்களுக்கு போலீஸுக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. இது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இது தொடர்பாக வருகிறது என்று சொல்லி பார்த்து மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு தகவல்களை உங்களுக்கு பகிர்வதற்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.